Hello friends, welcome to Madurai to Malaysia cooking channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் காடை பொரிச்ச சம்பால். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 4 காடை எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காடையை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம். காடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். காடையை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பொரிச்சு எடுத்துக்குவோம். ரொம்ப பொரிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம கிரேவியில் வேற போட்டு வேக விட்டுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் காடையை லைட்டாக மஞ்சள் பொடி உப்பு மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காடையை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பொரிய விட்டா போதும். இப்போ பாருங்க, எல்லா காடையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து கிரேவி பண்ணிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 4 காடைக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே. இது கூட வந்து நான் வந்து டவுன் பட்டை சேர்க்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து இங்கே டவுன் பட்டை இல்லைன்னா ரம்ப இலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இது நான் வந்து வீட்டில் இது வந்து செடியாகவே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது சப்போஸ் கிடச்சிச்சின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதோட எசன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மிளகா சாந்து சேர்க்க போகிறோம். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. நல்லா மிளகா ஊற வச்சுட்டு அது கூட இஞ்சி பூண்டு, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நைஸ், இதை பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சம்பால் வந்து நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட பொரிச்சு வச்சிருக்க காடையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். இது வந்து நல்லா கிரேவியாக தான் இருக்கணும். எவ்வளோ அளவு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இதை வந்து ஒரு
20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மூடி போட்டு வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சின்ன டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து கெட்டி தேங்காய் பால், 2 சில் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். நான் வந்து காளான் சேர்க்குறேன் இது கூட, இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். காளானை வந்து நான் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இல்லை இது கூட நீங்கள் வந்து முட்டையை வந்து பணியார மாதிரி ஊற்றி கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட காடை ரெசிபி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காடை சம்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காடைக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து புலாவ், ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்து நான் உங்களோட சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். நம்பிக்கை இன்ஸ்பை, நான் வின்ஸ்.